தெளிவான விடை கிடைச்சிருக்காது. நடந்தது உண்மை. அந்த தடையை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று. வெற்றிவேல் முருகனுக்கு. தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா? அவ எங்க இருக்கா? இன்னொரு பழக வேண்டிய நிலைமை இருக்கு. ஆமாம், மாட்டிக்கிற கூடாதுடா. இந்த நல்ல பெயர் நல்லாரு, போயிட்டு வா. காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை. வெளிநாட்டுக்கு தொடர்புடையவர் யார் இதில்? வாங்க. வெளில வரணும். ஜாய்புல் சிங்கப்பூர், கலர்புல் மலேசியா. இது என்ன படத்தில் உள்ள பாட்டு? வருவானுடைய வீரர் உள்ள பாட்டா? உட்கார். அழக்கூடாதக்கா, உட்காரு. மெல்ல உட்காரலாம். ஆ சரி, என்ன வேணும்? பொம்பளை பிள்ளை இருக்கா? எங்கே இருக்கா? ஒரு பிள்ளை வாழ்க்கை சரியில்லாமல் இருக்க. அவளை பற்றி தானே மனக்குழப்பம். அவளை சீராக்கி தந்தா போதுமா? அதை நான் தீர்த்துருவேன், நீ கவலையே பட வேண்டாம். அவள் வாழ்க்கையும் நல்லாக்கி தந்துடுறேன், உன் கடனையும் தீர்த்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. முருகா முருகா, சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, நீ இப்படி சோதிக்கலாமா? சோதிக்கலாமா? சோதிக்கக்கூடாதுப்பா. மக்கள் இப்படி பாதிக்கலாமா? பாதிக்கக்கூடாதுப்பா. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. அப்படி ஒரு பாட்டு கேட்கு. அப்படின்னா அந்த பொம்பளையை வாழ்த்தி விடு, அவன் நல்லா இருவான்னு அர்த்தம். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை செம்மையாக்கி தந்துருந்தேன். உன்னுடைய கடன் கோர்ட்டுக்கு போகாமல் உன் கடனை தீர்த்து தரேன். கடையில் வந்து சொன்னால் வருத்தப்படுவியா? மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்லட்டுமா? கடையில் வந்து ஒரு ஆவி நடமாடுது. அந்த ஆவி நீ போய் உட்கார்ந்தோண்ட மேலே தொடுறது மாதிரி தொடும். அப்படி படபடப்பாக வேத்து விறுவிறுத்தரும். இந்த நிலைகளில் உனக்கு அங்கே செம்மையாக இருக்க முடியலை. அதை உள்ளே ஏவி விட்டது யார்? அதை நீக்குவது எப்படி? இதுதானே உன் கேள்வி. நான் சொல்லாமல் தீர்க்கணும் சொல்லிட்டேன். இன்றைக்கே முடிவு எடுத்துருவோம். உட்கார முடியுமா? முடியுமா? உட்கார். இவ்வளோ கஷ்டப்பட்டா எனக்கு நேரம் ஆகும். இல்லை, ஒரு பெரிய பேப்பர் கொடுங்கப்பா. அப்படி கொடுங்க. அரபிய நாட்டு பன்னீர் பாட்டு நல்லா இருக்கா? அரபிய நாட்டு பன்னீர் மோதும் பன்னீர் இந்த பன்னீர். அக்கா, நான் பாடுற பாட்டை கேளுக்கா. அரபிய நாட்டு பன்னீர் நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கும் உனக்கு? புரியுதா? அனுப்பி விட்டது. கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த அப்படி இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கோ. செம்மையாகிடும். போயிட்டு போங்க. இன்னொரு பை வச்சுக்காங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி லேட்டாக்காதீங்க. அப்புறம் நான் மாட்டேன் எஞ்சி போயிடுவேன். என்ன சேர்த்து வைக்கக்கூடாது. அதனால தான் தனியாக தந்துடுவேன். ஆமாம், அது வீட்டுக்கு. சென்று வா மகளே, வென்று வா. நாளை காலையில் என்னை பார்த்து விட்டு நீ போ. அதுவே மிக சிறந்தது. சரியா? சரி. கர்பதாமிக்கு தஞ்சாவூர் சீமையில பாட்டு நல்லா இருக்கு.
காலில் விட்டு வா. யாரெல்லாம் வந்தியே? அத்தானே எங்க? ஆடா ஆ தங்கமான பயலாக இருக்கிய. கண்ணாடியை கலத்தி தூரப்படுறேன். காலில் விட்டு வா. அமைதி அமைதி அமைதி. பாருங்கள் இந்த பொற்கொடி அமைதி. என்ன வேணும்? உட்காருங்க. உங்க வீட்டுக்கு பின்திசையில பழங்காலத்து மன்னர்களுடைய இடம் இருக்கா? தள்ளி இருக்கு. அது பக்கத்தில் ஒரு சிறிய கோயில் இருக்கு. அது செம்மைப்படாத கோயில், செப்பனிடப்படவில்லை, சீர்குலைந்த கோயில். சரிண்ணா? கால் வந்துட்டாங்க. ஐந்தாண்டு காலங்களாக நாடு பிரிந்து வீடு பிரிந்து பணத்தை பிரிந்து அலைமோதி கொண்டிருக்கின்ற அகதிகளைப் போல சொந்த ஊரில் நாங்கள் ஒரு ஏமாளியாக, ஏமாந்து போன ஜென்மமாக, அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய படிக்கற்கள் தெரியாத கண் குருடர்களைப் போல நாங்கள் தவித்துக்கிட்டு இருக்கோம். கைதூக்கி விடக்கூடிய உறவினர்களும் இல்லை, என் மூலமாக பலனடைந்த நண்பர்களும் இல்லை. ஆண்டவனே, நீ ஒருத்தந்தான் எங்களை அந்த கடனிலிருந்து மீட்டணும், எங்களுக்கு புதிய தொழிலை தரணும் என்பதுதான் உங்கள் கேள்வி. சரியா? கால் வந்துட்டுவாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தலைவன் யாரா? நம்ம ஐயா கருப்பசாமி. நீ கையெழுத்து போட்டு கொடுத்த சில அக்ரிமெண்ட்டுகள் கிடக்குடா, அதை வச்சு ஒன்று கொஞ்சம் மிரட்டுறாங்கடா. அதில் எதுவும் பிரச்சனை வருமா, விசாரணை வருமா, குழப்பம் வருமா அப்படிங்கிற பயம் உன் உள்ளத்தில் ஒன்றும் வராது. நான் பாடிட்டேன். உனக்கு பணம் தரக்கூடிய நேரம் வந்தாச்சு, தொழிலை உருவாக்கி விடக்கூடிய காலம் வந்தாச்சு, வெற்றியாக்கி தரேன். 260 நாள். எத்தனை நாள்? 260 நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதிலிருந்து அப்படி படிப்படியாக உனக்கு பணத்தை தந்து தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன். என்ன பிஸ்னஸ் பார்க்கலாம்? அப்படியா? இதுவரை என்ன பிடிக்கும்? 200 நாளைக்குள் கூட ஆர்டர் வருது. அசத்துவான். நீ மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கும். கோடி பணம் தர வேண்டாம். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு இந்தாடா வெற்றி மாலை வாங்கிட்டு வந்துக்கிட்டுக்கா. மாதவி அப்பா, இந்தா உனக்கு தொழில் தொடங்குகிறது, வெற்றி உண்டு, புண்ணியம் அடைவாய். அந்த பிரச்சனைக்கு பயப்படாதம்மா, என்னை நினச்சிக்கா, எல்லாம் ஜெயிச்சு வருவ. போ, வெற்றி உண்டு. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது என்னென்ன பிள்ளை, என்ன விஷயம்னே? குழந்தை, மனைவி எங்க? கண்ணமுடைய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்களா? ஏதோ வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு கட்டியிருக்குன்னு சொன்னாங்க, வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றும் சொல்லலை, அப்படி தான் சொன்னாங்களா? நிற மாற்றம் இருக்க, அதுதான் நான் கேட்டேன். புரியுதா? காலில் வந்துட்டுவா. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் பாதி, கலகத்தில் வருவது தான் நீதி. உயிரணுக்களை பற்றி டெஸ்ட் பண்ணீங்களா? எத்தனை பெர்சன்டேஜ் உனக்கு இருக்கு சொன்னாங்களா? பக்கத்தில் வா. என்னைய நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா,
காலையில் என்னைய பார்த்துட்டு போப்பா. இந்தா குழந்தை பாக்கியம் உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு உத்தரவு தெளிவாக கிடைக்கும். நாளை காலையில் என்னைய பார்த்து போனேன். சரியா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யாருன்னு கேட்போம். பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது. பெண் மகளை பற்றி கேட்டு வந்தது. அப்படி அங்கே வரவே இல்லை. அங்கே தான் நிற்கணும், அங்கே வரவே கூடாது. புரியுதா? கர்மசாமிக்கு கடன்கள் பற்றி கேட்டு வந்தவங்க பாப்பா. பெரிய என்ன கடனை பற்றி கேட்க போறீங்களா? அது முடியாது. அப்போ ஆண்டியானது ஆறுமுகம் அம்மையப்பனை மறந்து அகிலமெல்லாம் துறந்து ஆண்டியானது ஆறுமுகம். முருகனுக்கு மாலை போட்டிருக்கீங்களா? கால் நின்றுவாங்க. சோரமா புரட்டாச்சா? அவர் வரமாட்டார். உட்காரு. 3 வருட காலம் உன் உடல்நிலைகளை பற்றிய ஆராய்ச்சியும் குழப்பமும் நடக்கும். இருக்கா? போய் இங்கே இருந்தால் ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்கணும். வேற சிந்தனை நீ அங்கே தான் போயிடணும். இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் ஏமாற்றமும் நடக்கு. தொழிலும் வேணும், இந்த துயர அலைகளிலிருந்து விடுதலையும் வேணும் என்பது உன்னுடைய கேள்வி. காலம் சொல்லலாம். அடுத்து திருப்பத்தூர் உத்தரவு இருக்கு. உங்களுடைய மனைக்குள்ள போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே ஒரு 1 hour 1 மணி நேரத்துக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வீட்டுக்குள்ள இருந்து எந்திக்கிறது மாதிரியும் உலாவுறது மாதிரியும் ஒரு உணர்வுகள் ஓடும். இரவில் படுத்திருக்கும் பொழுது நம்ம பக்கத்தை அப்படி தடவிக்கிட்டு போறது மாதிரி ஒரு தீய சக்தி தோன்றுகிறது. இது என்னது? ஜடாமுனியா, பேயா, பிசாசா, ஆவியா, எந்த பாவியா அப்படின்னு ஒரு கேள்வி. செய்வன செய்தது உண்மை. சுடுகாட்டிலிருந்து ஏவிப்பட்ட பிரேதாவி. அதனால் இந்த பிரச்சனை நடக்கு. அதை நீக்கி தந்துருதேன், உங்களை வெற்றியாக்கி தந்துருதேன். வேற என்ன வேணும்? படித்து டிகிரி வாங்குவான், அரசாங்க வேலைக்கு போவான், அவனுக்கு வெற்றி பக்கத்தில். கால் ஒன்று வரலாம். நீ உட்காந்து காக்கா, கவலையே படாத. எதுக்கும் கவலைப்படாத, எதுக்கும் கவலைப்படாத. அவரை பற்றி பிறகு பேசுவோம். இந்தாடா உன் பிரச்சனையை தீர்த்து தரேன், வீட்டை நல்லாக்கி தரேன். உன் வீட்டுக்காருக்கு மனம் ரொம்ப பக்குவப்பட வேண்டியிருக்கு. வயசு தான் ஆயிருக்கு, இன்னும் பக்குவத்துக்கு வரல. வண்டி சரியாக்கிடுவோம். இந்தா நல்லா பேரா. நான் சொன்னது தப்பா ரைட்டா? இந்த அப்படிடா பிள்ளை போடா, போய்ட்டாடா. கிழவன் ஆகிட்டா போதுமா? அறிவு நல்லா இருக்க வேண்டாமே? திருப்பத்தூர், வேலூர் எல்லை திருப்பத்தூர். திருப்பத்தூர் வாங்க, உட்காருங்க. திருப்பத்தூர் வாங்க, திருப்பத்தூர். திருப்பத்தூர், வேலூர் எல்லை திருப்பத்தூர். திருப்பத்தூர் வாங்க, திருப்பத்தூர். வேலூர் எல்லை திருப்பத்தூர் வாங்க, விஜயலா உட்காருங்க. வேலூர் எல்லை திருப்பத்தூர். திருப்பத்தூர். அவங்களுக்கு தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? பார்ப்பாங்க. என்னடா தொழில் பார்க்குறே? கால் வந்துட்டு வா. நீ என்னடா வேலை பார்க்குற தம்பி? நீ என்ன தமிழ் நல்லா பேசுவலாம்? சரியாக புரியல, அதான் கேட்டேன். அப்படி ஒரே ஊரா? அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே வாழ முடியுமா உங்களால்? அப்போ வெளியில் போ. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. சும்மா உழைப்பு அடிக்கலாம்னு ஆகிறேன். என்ன நினைச்சல வீட்டுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி 6 வருஷத்துக்கு முன்னால் என்னை யார் பார்த்தாலும் என் பக்கத்தில் நெருங்கி அன்போட வசியத்தாக பேசுவாங்க.
வசீகரமாக பேசுவாங்க. இப்போ என்னைய பார்த்தாலே எல்லாரும் வெறுக்கிறத மாதிரியும் ஒதுக்குறது மாதிரியும், என்னைய பார்த்தாலே சை என்னையா இந்த ஆளை பார்க்கவே கூடாதுயா அப்படின்னு நினைக்கிறத மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறான். அப்படி என்கிட்ட என்ன நடந்திருக்கு? ஏகப்பட்ட கடன்களும் இருக்குது. எனக்கு வியாபாரத்தை சரியாக பார்க்கவும் முடியலை. என் முகராசி கெட்டு போயிடுதா இல்லை வேறு யாராவது மாறுபாடு செஞ்சிட்டாங்களா? என்ன குழப்பம்னு எனக்கு தெரியலையே. இதுக்கு ஒரு விளக்கமும் மாற்றமும் எனக்கு வேணும் என்பது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. இருக்க முடியாது, இருக்க முடியாது. செய்வன நடந்தது உண்மை. உன் தொழிலை முடக்கப்பட்டது உண்மை. ஒரு பொம்பளையால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டது உண்மை. இது அத்தனைக்கு காரணமே சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. புரிஞ்சுக்கிடுவிய உடனே கெட்டிக்கிறேன். ஃபீல்டு ஒர்க்கு பார்க்குறவன்ல ஒரு வார்த்தையை 9 சிந்திக்க தெரியுமில்ல, அதனால தான் அதை சொன்னேன். சரிண்ணா? அதனால் இப்போ குடும்பமே தளர்ந்து போயிருக்கு. வியாபாரத்தை வெற்றியாக்குதேன், இந்த செய்வனையை முறித்து உன்னை வெற்றியாக உச்சாரணமாக ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? என் பிள்ளைடா நீ. இந்தா காலையில் என்னை பார்த்துப்போம், ஆனந்தமாக நல்லா இருக்கும். வானே உளர்வாயன். ஏய் உனக்கு இந்த ஒரு வாணியம்பாடி காசினி கீரை உங்கள் ஊரில் விளையுமா? காசினி கீரை வாணியம்பாடியில் விளையுமாடா? கேள்விப்பட்டிருக்கியா? அபுபக்கர் வைத்தியர் உங்கள் ஊரில் தான் இருந்தார். இன்னும் உடனே கேட்க வேண்டாம், போய் சாப்பிட்டியா மறந்தலாம். பொக்கடி பொக்கடின்னு கிடக்க நீ கால் விட்டு வா. ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாம், என்ன வேணும்? மீட்டி தரேன். கொண்டாடிட்டு சண்டை போட மாட்டோம்னு சத்தியம் பண்ணு. காலில் விட்டு வா. இங்கே வா. கண்ணாடியை கலந்துட்டு என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணு, மன நிறைவாக பண்ணு. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். கண்ணை முடிக்கா. இந்தா 150 நாட்கள் அவகாசத்தில் ஒரு அமௌண்ட்டை தந்து உன் வீட்டை மீட்டதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். என்ன எத்தனை நாள்? வெற்றி ஆயிரும். போயிட்டு வாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது மீட்டியாச்சுனாலே எல்லாம் ஏன் வந்துடும், பழைய ஆள் நினைவெல்லாம் வந்துடும். ஏன் கவலைப்படுங்க? போயிட்டு வாங்க. அடையா விருந்தாளிகள், அடையா விருந்தாளிகள். என்ன வியாபாரம்? சரி, நீங்கள் என்ன வியாபாரம் வச்சுருந்தீங்களா? இல்லை உங்கள் இடத்துல கடைகள் இருக்கா? என்ன வியாபாரம்? ஹோட்டல். இப்போ அதை நிறுத்திட்டீங்களோ? என்னத்துக்கு நிறுத்துனீங்க? நஷ்டம். எத்தனை லட்சம் நஷ்டமாயிருப்ப? ஒன்று சொந்த புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. 2 புத்தியும் உனக்கு கிடையாது. பின்ன என்ன புடுங்கின வியாபாரம் பார்த்த? காலில் விட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் கணமூடு. என்னடா ரயில் சத்தம் கேக்கு? ரயில் ரோடு பக்கத்தில் இருக்கீங்களா? 2 கிலோமீட்டர் சத்தம் கேட்குமா? அப்போ நீ ரயிலில் வேலை பார்க்குறியா? அப்ளை பண்ணியிருக்க. ஒரு கான்ட்ராக்டில் ஒரு தொழில் வருது, அதில் போறியா? பெர்மனண்ட் போஸ்ட்டு கிடைக்குமாங்கிறது உன்னுடைய சந்தேகம்தான். புரியுதா? கான்ட்ராக்டில் ஒர்க்கர்கள் தேவைப்படுது ரயில்வேயில். முதல்ல அதில் ஒன்று சேர்த்து விடுறேன். அதுக்கு பிறகு உனக்கு பெர்மனெண்ட்டாக போஸ்ட் போட்டு தரேன். ஓகே? கால் வந்துடும். பிடிச்சிக்கிடுவோம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏ பரமசிவம், மணி எத்தனடா? கர்மதாமிக்கு வீணா மனம் குழம்பக்கூடாது.
ரயில்வேயை சார்ந்த சில நண்பர்கள் மூலமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கர்களுடைய செய்தி உனக்கு வரும். அதில் முதல்ல சேருத, அந்த அப்ளிகேஷனும் போட்டுக்கிடுத, வேலையை வாங்கி தரேன். இந்த பிறகு உனக்கு மத்திய சர்க்கார் வேலை உண்டு, ஜெயிச்சுக்கா. மாத சம்பளம் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய தர்ம கட்டளைக்கு நீ கொடுக்குற. சந்தோஷம், வெற்றி அடைஞ்சு வா. கையில் என்ன வச்சுருக்கேன், வந்தாச்சு போ. எல்லாரும் அருமையாக ஒரு டீ குடிங்க. நான் கருப்பசாமி உங்கள் எல்லையில் உண்டு. 1.25 ஆண்டுகளாகவே எடுத்த முயற்சியில், கல்யாண சம்பந்தமான முயற்சியில் வீழ்ச்சியும் தடைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரம் சரியில்லையா, யாராலையும் தடைகளா, ஏன் இந்த குழப்பம், அல்லது கிரகங்களால் பிரச்சனையா என்ற மாபெரும் சிக்கல் முள்ளத்தில் இருக்கு. எல்லா நிலைகள் தடைகளையும் நீக்கியாச்சு. ஆவணிக்குள்ள திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். இப்போமே 2 ஜாதகம் வந்துடும். அதில் எதுன்னு நான் செலக்ட் பண்ணிட்டோம்னா கல்யாணம் நடந்தாச்சு. கால்ட்டு வரலாம். வரலாம். உங்கள் வீட்டு பத்திரம்லாம் எங்கேப்பா இருக்கு? லாக் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதை வச்சுதான் இந்த இடத்த வாங்கலாம். சரி வாங்க, அதை மீட்டி தரேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். திருமணம் நடந்தாச்சு. தொழில் 12 பேர் வேலை பார்த்தாங்க. ஆமாம், இப்போ அடுத்த வாரத்துலேருந்து தொழில் தொடங்கிடும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். கால் வந்துட்டு வா. அவனுக்கு கல்யாணம் கொண்டு வாடா. இந்தா அரசு உத்தியோகம் பெற்று ஆனந்தமாக இருப்பேன். பக்கத்தில் வா, வெற்றி அடையலாம். கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. வாப்பா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அண்ணாச்சி வரலாம். அண்ணாச்சி நின்னுங்க. இதை முடித்த உடனே நீங்கள் உட்காருங்க. கருப்பசாமி, என்ன விஷயம்? சேனத்தை தூக்கு. அது என்ன பிரச்சனை? டாக்குமெண்ட்டில் இன்னும் குழப்பம் இருக்கா? டூப்ளிகேட்னு சொல்லுது. நீ ஒரிஜினல் வச்சுருக்கியா, டூப்ளிகேட் வச்சுருக்கியா? முதல்ல டூப்ளிகேட் வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருந்தியா? போட்டு வச்சுருக்காங்க. கால் வந்துட்டு வா. உன் பக்கத்தில் வெற்றியாகக்கூடிய நிலைமை வந்தாச்சுப்பா. அதை ஜெயிச்சு தந்தா போதுங்களா? ஆமாடா, அந்த வீட்டை உனக்கு மீட்டி தரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே எதிர்ப்புகளும் உனக்கு ஆபத்து வரக்கூடிய பிரச்சனையும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. புரியுதா? அதனால் அவங்களுக்கு பயந்து நீ மோத முடியாத நிலைமையில் இப்போ உட்கார்ந்துருக்க. அதனால் சொந்த வீட்டை உனக்கு வாங்கி தர வழிவகுத்து தரேன். இந்த நீதிமன்றத்தில் உனக்கு ஜெயிச்சு தரேன். தீர்த்தாச்சு. கால் சொல்லலாம். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. வரட்டாம்படியா அழகர் மலையில் போய் கும்பிட்டீங்களா? சரி, இப்போ என்ன வேணும்? என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும். உடனே நடந்துடும். 39 வயசு. ஐப்பசி மாதத்தில் கல்யாணம் நடக்கும். ஆசீர்வாதம். அருமையான பெண்மணி வருகிறாள். திருச்சி மாவட்டத்துக்கு தொடர்புடைய குடும்பமாக இருக்கும். நல்ல படித்த பெண்ணாக வந்து விட்டாள். மகாலட்சுமி சமேதமாக இருப்பாள். திருப்பதி வெங்கடாஜலபதியை கல்யாணம் முடித்த மறுகணத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வர நீடித்த செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹரி ஓம் நமோ நாராயணா நாராயணா. அப்பா, ஊர்மைக்க உலகமைக்க இனமைக்க கல்யாணம் நடக்கும். வெற்றி விட்டு அந்த இடத்துக்கு இந்த மாதமே அட்வான்ஸ் வந்துடும். போயிட்டு வரலாம். கர்பதாமிக்கு வாமா, கால் வந்துட்டு வாமா. என்னம்மா சோமம் இருக்கீங்க? என்ன பிள்ளை எங்கே இருக்கேன்? தம்பி, நீ தான் பிள்ளையா? ஒரே போராட்டமும் காராட்டமும் இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. எங்களுக்கு ஒரு மன அமைதி வேணும். நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்லுதாரு. ஒன்றும் சரியில்லையே கருப்பசாமி அப்படின்னு ஒருத்தி கேட்குறாளா? யார் அது? முன்னால் வந்துடுங்க. பா 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 அப்படின்னு நினைத்தான். நீ காலில் விட்டு வா.
கண்டேன் நான் அண்ணன் நல்ல உன்னை என்ன வேணும்? எப்படி? மூணு வருஷம் ஆச்சு தெய்வ சக்தி உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு. அதுக்கு மந்திர தந்திர ஏவலும் உண்டு, பின்னி சூனிய நானும் உண்டு. உன் வீட்டு நடையோடு நிற்கும், உள்ளே வராது. புரியுதா? அதை வர வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அதில் வெற்றி அடைவாய், நல்வாழ்வையும் பெறுவாய். பார்க்கலாம், தைரியமாக பாரு. அக்கௌண்ட்லாம் அருமையாக நடக்கும். போட்டுருடா, என் பேரை சொல்லி போடுற. அடுத்து வாம்மா, சோமா இருக்கேன். என்ன பேர் உன் பேர்? யாரெல்லாம் வந்தீங்க? காலைல வந்துட்டு வாங்க 2 பேரும். ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டினில் வாழும் கருமாரி. உன் வீட்டுக்குள்ள மாரியம்மா வராள. என்ன உங்க 2 பேருக்குள்ள அப்படி போராட்டமா காட்டும்? கண்ண முடிக்காங்க 2 பேரும், கண்ண முடிக்காங்க. கால் ஒன்று வரலாம். மதுரை வீரம் பாடுறா, மதுரை வீரம் பாடுறா, மது குடிக்க போற, பால் பிடிக்க பாடுறான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் நீங்கள் நடத்தக்கூடிய வியாபாரத்தில் பெரிய நொடியும் பண நஷ்டமும், நடத்த முடியாத அளவுக்கு மனக்கோளாறும், இடது பக்கத்து இடுப்பிலிருந்து ஒரு கால் முட்டு வலி வேதனையும் நடக்கு. உண்மையா? இது ஏன் நடந்துச்சு? இது ஒரு செய்வன கோளாறான தொழில் நஷ்டமும், உணர்ச்சி நஷ்டமும், உடல் உபாதையும், வீட்டுக்குள்ள போராட்டமும், கடன்களும் வந்து குழப்பமாயிடுது. இது தகுந்தமாக ஒரு இடத்த கைமாத்திரலாமான்னு ஒரு எண்ணம், அதுவும் நடக்கிறிய ஏன்பா அப்படின்னு கேட்குறேன். கால விட்டாங்க. இந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களை வெற்றியா வாழ வச்சு தந்தா போதும்ல. நல்ல வியாபாரத்தை பண்ணித்தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போங்க, ஜெயிக்கிறேன். இப்போ முடியாது, 6 மாதத்துக்கு பிறகு அதை பேசுவோம். நகை நட்டெல்லாம் சேர்த்துருவோம். நல்ல இடமா கொண்டு வரேன். போய் உட்கார், காலையில் என்னைய பார்த்து போங்க. கருப்பசாமி, தொழிலின் நஷ்டமும் எங்களுடைய தெய்வத்தினுடைய நடமாட்ட குறைவும் இருக்க, அதில் நான் எப்படி ஜெயிக்கிறது? அவர் வேறு, நீ வேறு. நீ வேறு, அவர் வேறு. என்ன சாமி? காலம் சொல்லலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, ஊர் என்ன? கண்ண முடிக்கலாம். குடும்பத்துக்குன்னு உள்ள ஒரு பெண் தெய்வம் வாயடைச்சு போச்சு. வருத்தம் வந்து சொல்லக்கூடிய வாக்கு நின்று போச்சு. நினைச்ச நேரத்தில் அறிகுறி காட்டக்கூடிய சக்தியும் மழுங்கி போச்சு. நான் பெற்ற பிள்ளைகளுக்கு என் கடனை காப்பாற்றி என்னையை காப்பாற்றக்கூடிய சக்தியும் இழந்து போச்சு. அதனால் இருக்கிறத விற்கவும் வழி இல்லை, இருக்கிறத காப்பாற்றவும் வழி இல்லை. கடனை தீர்க்கணும் கற்பா, நீ தான் பொறுப்பாக வரணும்னு கேட்டு வந்திருக்கான். காலம் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வித்து தாரேன், கடனை தீர்த்து தாரேன். எல்லாம் நடக்கும். 3 மாதத்தில் ஜெயிச்சு வருவேன். சந்தோஷமா இருப்பா. ஒரு ஃபைல் ஒன்று க்ளோஸ் ஆகாமல் இருக்கு கருப்பசாமி. ஒரு ஃபைல் ஒன்று க்ளோஸ் ஆகாமல் இருக்கு கருப்ப. என்னடா ஃபைல்? புரியல.
கால் வந்துட்டு வாடே, அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி தரேன். எவ்வளோ பெரிய ஃபைல்லாம் நான் ஓப்பன் பண்ணிடுவோம் தெரியுமா உனக்கு? இப்போ அதிசயமாக பார்க்குறேன், கூட பார்த்தா அதிசயமா வேண்டிதா. என்ன தொழில் நடத்துகிற? என்ன பயில் வச்சிருக்கிற? வீட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப்பு, அதுக்கு மாறு வைக்கக்கூடாது வாங்கி வச்சிருக்கிறியா? உன்னை அடித்து ரோட்டில் தூக்கி போடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிற. உன்னை அடித்து ரோட்டில் அந்த எல்லையில் வை, மாறிவிடும் இடம். இந்த கனியை உன்னுடைய வீட்டில் வை, எந்த ஆபத்தும் இல்லாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுறேன். அந்த ஃபைல் க்ளோஸ். இந்தா ஆனந்தமடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமி, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை, கண்ணீரும் கவலையுமா இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா ஐயா? அப்படின்னு ஒரு ஆள் கேட்காரு. யார் அது? கல்யாணம் முடிச்சு வச்ச பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையுமா இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறாங்களே. யாருக்குமா? பையன் யாரா இருந்தானே? கல்யாணம் முடிச்சாச்சா? மரமா எங்க இருக்கா? யார் ஊர்ல? அவா ஊர்ல. மகன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. அப்பா கிழிச்சு தள்ளிரும் போடுங்க. இன்னொருத்தர் கால் வந்துட்டு அழதான் செஞ்சிருக்க. சாமிட்டு உன் மனசு போகல. போலீஸுக்கு போவேன், என்னன்னா கோர்ட்டுக்கு போவேன், உன் மகன் கிழிக்கிறத நான் பார்த்துருந்தேன் அப்படி சொல்லிட்டானாம்ல. கால் வந்துட்டு வா. பொம்பளைகளுக்கும் வீராப்பு நிறைய தான். இப்போ அந்த மருமகளை கொண்டு வந்து வீடு சேர்த்தா போதுமா மகளே? அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்தை கொண்டு சேர்க்கணும். பக்கத்தில் வா, கண்ணை மூடிக்கா, என்னையவே நினைச்சுக்கா. கரைப்பார் கரைத்தால் கல்லாக மனமே கசந்துருகி கணவனை தேடி வருவார். இந்த அப்படி ஒருத்தன் வேணும்னு தேடி வர வைக்கேன். வெற்றி உண்டு. ஓடி. அடுத்த உத்தரவு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காங்கேயா. நாளைக்கும் மதுரை உத்தரவு இருக்கு. ஏன் கவலைப்படுறேன்? நான் இங்கே தானே இருக்கிறேன், உங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறேன். ஏன் வருத்தப்படுறேன்? கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, பொன்னான இடம் தேடி போகலாமா. கால் ஒன்று பாடா தம்பி. நல்ல நேரம் பிறந்துருச்சு. உனக்கு ஆபத்தில்லாம காப்பாத்துறதுக்கு தான் உன்னைய கருப்பசாமி இங்க வர வச்சு ஒரு கெட்ட போட்டு உன்னைய காப்பாத்திருக்கு. இல்லைன்னா அந்த விபத்துல உனக்கும் கூட காயம் ஏற்பட்டிருக்கும், பங்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலைகளில் இருந்து ஒரு மாற்றம் இது ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இது இயற்கையின் உபாதை. இதுக்கு யாருடைய தூண்டுதலும் சூழ்நிலைகளும் இல்லை. வீணாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தித்தார 2 ஜாதகம் வருது. வர வச்சு ஐஸ்வர்யமாகி தந்தா போதுங்களா? என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி பார்ப்போம்.
இந்தா பெண் வசமாகியாச்சு, கல்யாணம் கிடைச்சாச்சு. சனி பகவானுடைய காலச்சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும் காரணத்தினால் வீட்டில் கொஞ்சம் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கான், எல்லாம் வெற்றியாக நடக்கும். எந்திரம் போயில வாங்கிட்டான். அடுத்து ஒரு மங்கை என் வீட்டில் கல்யாணம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்கா, காங்கேயத்தில் இருந்து. ஏக்கா உங்களுக்கு காங்கேயமா? பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. கால் வந்துடலாம். காங்கேயம் பக்கத்தில் எந்த ஊருக்கா? குடிமங்குளம். அது காங்கேயம் பக்கத்தில் தானே. உடுமலைப்பேட்டை. யாருக்கு காலில் வலி வேதனை, நடக்க முடியலையா? அப்பப்போ வீக்கமும் நரம்பு வலி இருக்கா? அடையாளத்தை கேட்டேன். காலில் வந்துட்டு உன் பையனுக்கு எதுவும் தோற்றம் இருக்கா, ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறத பற்றி உன் உள்ளம் குழம்பிக்கிட்டு இருக்கு. அவனுடைய கழுத்தை சுற்றி திருநாகம் கிடக்கு, நாகதோஷம் இருக்கு. அதை தீர்த்து தெளிவடைய வச்சு வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேரு, நடத்தி தரேன். வெற்றி. என் கடன்களெல்லாம் திருநம்னு காங்கேயத்திலிருந்து வந்தவருக்கு நீ 2 கேள்வி வச்சிருக்கிய. ஒன்று என்னது? கடன் மட்டும் திருநம்னு கேட்டு வந்தது. வா, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. சும்மா குளிஞ்சு விழுந்தா நான் நம்பிடுவேனே? மனசு சாமிட்டு போக வேண்டாமா? வரலாம். கடன்காரன் கணக்கை மாற்றி மாற்றி சொல்லுதானே, சொல்லி உன்னைய மிரட்டுறானே. இல்லைன்னா எனத்தையாவது விற்றுட்டு நீ வெளியே ஓடி போயிரு, நான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி உன்னை குழப்புறானே. கால் வந்துடுவான். பிறந்து வந்த கதை ஒன்று, நினைத்து நின்ற நிலை ஒன்று, காலதேவன் வாழ்க்கையினே கலங்கி நின்றாய் நீ இன்று. கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கா, உன் இடத்துக்குள்ளே போயிட்டு குதிரை திரும்பலை, என்னென்னு பார்க்கட்டும்னா. உங்க எல்லைக்கு தெற்க எதுவும் சமாதி இருக்கா? முன்னோர்கள் சமாதி தோன்றுத, சிவனடியார்களுடைய சமாதி இருக்காங்க. உங்க எல்லையிலிருந்து தென் திசையில் ஒரு கோயில், ஒரு சமாதி இருக்கு. காலன்ட்டுவான். உங்களுக்கும் சமாதிக்கும் என்ன தொடர்புன்னு நான் பார்க்கணுமே, கேட்டுருவோம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் கணவனுடைய தாத்தன் சிவனடியாராக இருந்து கோயில் சொத்துக்களை தன் பக்கத்திலே திருப்பி அதிலே மனவேதனையும் துயர அலைகளையும் கொடுத்து தூய்மையற்று இருந்தான். அதனுடைய சாபத்தினால் இந்த வம்சவழி இன்று கடனாலும் உறவுகள் இல்லாத பகையாலும் பிரிவுற்று தனி ஒரு அனாதையை போர் இருந்து வேதனை அடைகிறாய். இந்த நிலையிலிருந்து மாற்றித்தாரேன். அதனால குருபீடமாக இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரர் எங்கப்பா இருக்காரு? காங்கேயத்தில் பசுபதி ஈஸ்வரர் இருக்காரா? கரூர்ல இருக்காரு. கரூர்ல பசுபதி ஈஸ்வரர் இருக்காரு. அங்க போய் குளிச்சு சாமியை கும்பிட்டு தீர்த்தம் மாட்டிட்டு என்னையும் வந்து பார். கால் வந்துட்டுவான். அந்த சாபத்தை நீக்கி கடனை தீர்த்து தாரேன். போடியா வா. எவ்வளவு தூரம் போயிருக்கு பார்த்தியா? அதான் திரும்பி வர்றே, போய்கிட்டே இருக்குன்னு பார்த்தேன். அங்கே ஒரு கரூர் சித்தருடைய சமாதி இருக்கிறது. அதில் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய நிலை.
உன் கடனை தீர்த்துருவேன், உன்னை வெற்றி ஆக்கிடுவேன். சந்தோஷமா இரு. இடத்தை வித்துத்தா கருப்பசாமி, கடத்தை தீர்த்துத்தா கருப்பசாமி. முருகா முருகா முருகன் வரார, என்ன காரணம்? பக்கத்தில் இருக்காரா? சரி, என்ன களவாண்டு போயிட்டாங்களா? சரி, ஏதோ சிலை இல்லை, ஆனால் கோயில் முருகன் கோயில். கால் வந்துட்டு வா. சிவராம எங்க? அவரை சொந்த வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டது. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். பிரத்தியாரால் சில தடைகள் இருக்கு, அதை வித்து தந்துருந்தேன். 6 மாத கால அவகாசம் இருக்கு. 3 மாதத்தில் வித்துட்டு 6வது மாதத்துக்குள்ள வெட்டியாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன், கடனை தீர்த்துறேன். வேற என்ன வேணும்? அதுக்கு இன்னும் 90 நாள் இருக்கு. பொறுமையாயிரு, படிப்படியாக முன்னேறுவேன். வெற்றி உண்டு. என்ன இருக்கு? கண்ணை மூடி பார்க்கட்டும். பட்டு போயிருமா? சரி, நானே அதை மாற்றி தந்துடுவேன். போ. குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். வரலாம். எனக்கு ஒரு சரக்கு வாங்க வேண்டிய பாக்கி இருக்க. சரி, இப்போ என்ன செய்யணும்ப்பா? கல்யாணத்துக்கு காலங்கள் கூடி வந்தாச்சு. அவன் மனநிலைகளுக்கு தகுந்தாற் போல விஷயத்தையே முடிப்போம். எதையும் மூடி மறைச்சி பேசி நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை. நான் வெற்றியாக்கி தந்துடுறேன், சொன்ன வாக்கு தவற மாட்டேன். வேற என்னப்பா வேணும்? அந்த பங்கு பிரச்சனைக்கு 2 பேரும் வில்லங்க இருக்கு. அதில் ஒருத்தனை உனக்கு சப்போர்ட்டாக கொண்டு வந்து விட்டு நிப்பாட்டி தரேன். இப்படி என் துணை என்னாலும் உன் வாழ்வில் உண்டு. ஒன்றும் இல்லை, ஒரு பக்கத்து வலிக்காதானே, பௌர்ணமிக்கு தீர்த்துருவோம். போ. என் பையனுக்கு மதிமயக்கமா மதுமயக்கமா, அதை தீர்க்கணும். வருது கோயிலாம் அலைஞ்சி சுவாசியக்காரன் சாமியார்னு பார்த்து அங்கே தீந்துரும் இங்கே தீந்துரும் நானும் கூட்டிக்கிட்டே அலையுதேன். இங்கேயும் வந்தாச்சு, தீருதோ சும்மா பேசி கழிக்கும் இந்த சாமி. என் தளபதி என்னவோ இந்த பே உள்ளையால் இப்படி ஈடுபடுத்தோம்னு அண்ணன் உட்காந்துருக்க. உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நம்ம என்ன செய்ய? இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வரணும். இவன் குடியை நிப்பாட்டி இவனை தெளிவு பண்ணி தந்துடுறேன். உறுதிமொழியாக திருத்தி தாரேன். என்ன வீண் குழப்பம் தேவையில்லை. உன் கூட ஒரு பெரிய கூட்டமே உங்கள் கூட இந்த கோயிலுக்கு வரும். அந்த அளவுக்கு அவனை பெருமையாக்கி தாரேன். வா பக்கத்தில். என்னப்பா நடக்கும், நல்லா இருக்கும். இன்னும் அவனுக்கு நான் மருந்து கொடுக்கறதுக்கு முடியலை. அந்த உத்தரவுக்காக தான் 3 முறை பார்க்க வர சொல்கிறேன். அசத்துவோம். போங்க. கல்யாணமும் வேலையும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்கட்டும் இன்ப வயசு, கண்ணுக்கு 4 மனசு, உம கள்ளனுக்கு 7 மனசு. இன்னொரு தடவை கால் வந்துடலாம். எண்ணெயில் எறிவது விளக்கு, அது இவனையே இழுத்து விடும் இழுக்கு, என்னமோ பண்ணுது மனசு. ஏண்டா உனக்கு சொன்னா எதுவுமே புரியாதா? புரியுங்களா? சரி, ஒரு பொம்பளை பிள்ளை மனத்துக்குள்ள வாழ்ந்தாட, அதெல்லாம் இப்போ எப்படா இருக்கு? கண்ணை முடிக்காடா தம்பி. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். கண்ண முடிக்கா. எப்பா செப்டம்பர் மாதம் அவனுக்கு வேலை கிடைக்கும். ஐப்பசி மாதத்தில் அவனுக்கு கல்யாண விஷயம் கூடும். வெற்றியாக நடக்கும். இவன் வாழ்க்கை மிக உயர்வாக நடக்கும். கால் வந்துட்டோம்.
வாடா தம்பி, கள்ளமில்லாத பிள்ளை, களங்கமில்லாத மனசு, மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டான், காப்பாற்றிடுவான் அவனை. இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும், செல்வம் உனக்கு சேரும், நல்ல இணைப்பும் நடக்கும். சந்தோஷம். கர்பதாமிக்கு என் பிள்ளைய பற்றியும் கொஞ்சம் கணக்க சொல்லுங்களேன். காலைல வந்துட்டு வாப்பா. என்ன இவன் எஞ்சிருன்னு ஆடுதான்? எதுக்கு ஆடுதான் அவன்? வரலாம் வரலாண்ணே. என்ன வரலாம்? தூக்கமா? ஆடாத உள்ளங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்று. உங்கள் முன்னோர்களில் யாரும் சாமி ஆடினாங்களா? உங்களுக்கு தெரியல. தாத்தா பாட்டி பெரிய வீட்டுக்காரங்களுக்காக சாமி ஆடுங்களாம் தெரியாது. அவங்க வீட்டில் ஒரு அம்மன் சாமி வந்து ஆடுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? வீட்டுக்கார பிள்ளைக்கு உடம்பு தெரிவாங்க, கூட்டி போய் பார்க்கலாம், கண்ணை முடிப்பா. வியாபாரம் கொஞ்சம் கண்ணை முடிக்கா. வீட்டுக்கார அம்மாவை குணமாக்கி எழுப்பி தந்துருந்தேன். ஆபத்தான நிலைகள் கிடையாது, புரியுதா? 40 நாட்களுக்கு பிறகு உன் தொழிலை வளமாக்கி உன் கடனை தீர்த்து தரேன், வெற்றி ஆகிடுவேன். காலில் ஒன்று சொல்லலாம். அது என்னன்னு பார்த்துருவோமா? உண்மையை சொல்லி கொடுப்போம், கும்பிட்டுட்டு அவன். அப்பா காளியம்மா எங்க இருக்கா? காளியாகி குலதெய்வம். அவளை வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட ஆரம்பிச்சுக்கா, என்னையும் கும்பிடு. உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறி உன் கடன்கள்லாம் தீர்ந்து தொழிலெலாம் நல்லாயிடும். சந்தோஷம், வெற்றி உண்டு. வண்டி உருண்டோட சாணி தேவை. என்ன படம்? வண்ணக்கிளி. மனோகர் சாரும் பிரேம் நசீரும் நடித்த படம். புள்ளம் தேவை சொந்தம் கொண்டாடும் போது. இல்லை தம்பி, சேட்டக்கார பே. கருப்பசாமி, உன்னை என் நெஞ்சுக்களை வச்சு சுமக்க, ஆனால் என்னால் தீர்க்க முடியாத கடனும் மனவேதனையும் இருக்குது. என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரை நம்பி நான் வாழுதமுன்னு எனக்கே தெரியலை. இந்த வண்டியை ஓம் பேரை சொல்லி ஓட்டுதேன். நிறைய ஆஃபரும் வேணும், என் பிள்ளையை காப்பாற்றக்கூடியவளுக்கு வழியும் வேணும். என் கண்ணுக்குள்ளே எண்ணெயை விட்டது மாதிரி நல்ல விழிப்போட கவனமாக ஓட்டி என் வாழ்க்கையை காப்பாற்றி தந்திருப்பா. ஒன்றை தவிர வேறு யாருமே இல்லைப்பான்னு அழுதியான். காலில் வந்துட்டுவான். பாத்தியா என் பிள்ளை எப்படியெல்லாம் கண்கலங்கு தான். வெற்றி மாலை கொடுப்பா. நிறைய மக்களோட வருவேன். கொண்டாடா போத்தி. கர்பதாமிக்கு இந்தாடா உன் பிள்ளை வளர்ந்தேறி பாடி ஆடி படித்து பட்டம் பெற்று வேலையில் இருந்து நிறைந்த செல்வத்தை பெற்று வருவாள். இந்தா என்னாலும் நான் கர்பசாமி நீ நினைக்கும் நேரம்லாம் காட்சி அளிப்பேன். உன் உள்ள என்னைய தோன்றுகிற பொழுதெல்லாம் உனக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து எப்படியோ யார் மூலமாகவோ கொண்டு வந்து உன்னை காப்பாற்றுவேன். கர்பசாமிக்கு